ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லலாம். பிக் பாஸில் இந்த வாரம் யாரெல்லாம் எவிட்டாங்க, இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் சேவ் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 5 பேர் தான் இருக்காங்க. 5 பேரில் கண்டிப்பாக வயல்கல் என்ட்ரி வேறு வராங்க. அதனால் 2 பேர் கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேர்ள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோரா இருக்காங்க, விஜய் பார்வதி இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. பாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன், வினோத், கலையரசன் 3 பேர் இருக்காங்க. மொத்தம் 5 பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச கேர்ள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோராவா விஜய் பார்வதிங்கிறதுனா கண்டிப்பாக ஆரோரா இருப்பாங்க. ஸோ ஆரோரா வெளியே போயிடுவாங்க. பாய்ஸில் 3 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் எனக்கு தெரிஞ்சு ஓட்டு வாங்கிடுவார்னு நினைக்கிறேன். வினோத்தா இல்லை கலையரசனா, இவங்க 2 பேரும் டவுட் தான். மேக்ஸிமம் என்னோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலையரசனும் அண்டு ஆரோரா அவங்க 2 பேர் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கலையரசன் வந்து அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. வினோத் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் வந்து டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுறாரு. கம்ருதீன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க போயிடுறாரு. இது 2 பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு. எந்த அளவுக்கு ஓட்டு வரும்னு தெரியல. ஸோ மேக்ஸிமம் வினோத் திவாகர் அந்த காம்போ நல்லா இருக்குது, அதனால இருக்கும். பொதுவாக வந்து விஜய் பார்வதியோட வினோத் அண்ட் கம்ருதீன் சேர்ந்தனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நெகட்டிவிட்டி ஆயிடுச்சு. பொதுவாக சொல்லுங்களேன், நம்ம சேர்க்கல தான் எல்லாமே மாற சொல்லுவாங்களே. இவர் வந்து சேர்ந்த இடம் தப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா பார்வதி வந்து நல்லதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணால் பரவாயில்ல, அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் பிரேக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் தான். ஸோ அவங்களோட இருக்கனால இவங்களுக்கு நெகட்டிவிட்டி தான் அதிகமாகும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டுக்கு 10 பீப்புள்ஸ் வந்து குத்திருக்காங்க. பார்வதிக்கு 7, வினோத்துக்கு 5 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த வாரம் மேக்ஸிமம் எல்லா பீப்புளும் சேவ் ஆனதுனால ரொம்ப ஒரு 5 பேர் தான். 5ல் 2 டிக்கெட் கன்ஃபார்ம் போயிடும். ஸோ மேக்ஸிமம் 3 பேர் இருக்காங்க. ஏன்னா வயலேண்ட்ரி வந்துட்டாங்கன்னா இன்னும் 10,000 பத்தாதில்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இந்த வாரம் எவிட் ஆவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யார் அந்த 2 பேர் எவிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.